அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம பேஜ் நம்பர் 27 வந்துட்டோமா. இது வரைக்கும் இது முடிச்சிருக்கோம். சரிங்களா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சூரா பக்ரா. நம்ம ஃபர்ஸ்ட் ஜுசு ஓதிக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு ஃபர்ஸ்ட் ஜுசு நம்ம இப்போ முடிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு பேஜ் மட்டும்தான் இருக்குது, பின்னாடி ஒரு பக்கம் இருக்குது. இந்த ஒரு பேஜ் அவ்வளோதான். அதுக்கு நம்ம செகண்ட் ஜுசு, ரெண்டாவது ஜுசு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம இந்த ஆயத்து பார்க்கலாமா இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَوَصَّى بِهَا إِبْرَاهِيمُ بَنِيهِ وَيَعْقُوبُ يَا بَنِيَّ إِنَّ اللَّهَ اصْطَفَى لَكُمُ الدِّينَ فَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ. வஸ்வா பிஹா, இங்கே ஹாக்கு மேலே ஜபர் வச்சு அதுக்கு மேலே சின்ன மது வச்சிருக்கனால இது நம்ம 3 அலிஃபுக்கு நம்ம நீட்டி ஓதணுமா. அப்போது பிஹா அப்படின்னு 3 அலிஃபுக்கு நீட்டி இப்ராஹீமு, இந்த ஹாவுடைய உச்சரிப்பு நல்லா கொண்டு வாங்க. நம்ம ஓதும் போது, நம்ம ஓதுறதை கேட்கும் போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹாவுடைய உச்சரிப்பு, அடுத்து அந்த ஹார்க்கு பார்த்தீங்களா, அழகான ஹா, அந்த ஹாவுடைய உச்சரிப்பு பார்த்தீங்களா, இதுதான் ஹா. இந்த ஹாவுடைய உச்சரிப்புலாம் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி முயற்சி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும். மாஷா அல்லா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கு ஓதும்போது அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும். சரிங்களா, அதெல்லாம் கொண்டு வாங்க இன்ஷா அல்லா. ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள் இன்ஷா அல்லா. கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா முடியாது ஒன்றுமே கிடையாது. 10 தடவை சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக வந்துடும். 10 தடவை வரலையா, 11வது தடவை சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக வந்துடும் இன்ஷா அல்லா, அல்லாஹுடைய கிருபை கொண்டு. சரிங்களாம்மா. பனிஹி வயஅகூப், நிப்பாட்டும் போது பாக்கு மேலே சுக்குன் வச்சு கலக்கலாக செஞ்சு நம்ம நிப்பாட்டணும். வயஅகூப் அப்படி நிப்பாட்டணும். யா பனிய இன்னல்லாஹ ஸ்தஃபா லக்குமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். யா பனிய இன்னல்லாஹ, அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் வந்துச்சுனாக்கா அப்போ அவ்வாங்கிற வார்த்தையை நல்ல வாய் நிறைய காற்று வச்சு நம்ம சொல்லணுமா. அதே மாதிரி நூனுக்கு சத்து பெற்றிருந்தாலும் சரி, மீமுக்கு சத்து பெற்றிருந்தாலும் சரி, அந்த சுக்குன் பெற்ற மீமையும் சுக்குன் பெற்ற நூனையும் நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். இன்னவ்வாஹ அப்படின்னு சொல்லணும். இங்கே பாருங்க, ஸ்வாதுக்கு சுக்குன்னு வச்சுக்காங்களாமா. சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. அதுக்கு முன்னாடி எந்த எழுத்துல ஹரக்கத்து இருக்கோ அந்த எழுத்தை தான் என்ன செய்யணும், சுக்குன் பெற்ற எழுத்தோட கொண்டாந்து ஜாயின் பண்ணணும். அப்போ இன்னவாஹஸ்துவஃபா அப்படின்னு ஓதணும். புரியுதுங்களாமா. லகுமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். லகுமுத்தீன, இங்கே பாருங்க, சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. இந்த அலிஃபும் லாமும் உச்சரிப்பில் வராது நமக்கு. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு சட்டம் தான், சின்ன சட்டம் தான், ஆல்ரெடி நம்ம நடத்தியிருக்கோம். இருந்தாலும் இப்போ ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு. சரிங்களாமா. சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல ஹரக்கத்துகள் இல்லை அப்படின்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. அதே மாதிரி சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல சுக்குன் வந்துச்சு அப்படின்னா அந்த சுக்குன் செய்யப்பட்ட எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. அதே மாதிரி சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. இது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம், அடிக்கடி நம்ம ஓதக்கூடிய ஒரு சட்டம். சரிங்களா, நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு உதாரணம் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே தாலுக்கு சத்து வச்சிருக்காங்க இல்லையா, சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி எழுத்துல ஹரக்கத்து இல்லையா, அப்போ இந்த அலிஃபுல் லாமும் நமக்கு உச்சரிப்பில் வராது. இங்கே பாருங்க, சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல ஹரக்கத்து இல்லையா, அப்போ இந்த அலிஃப் நமக்கு உச்சரிப்பில் வராது. சரிங்களா, நான் அடுத்துதான் உங்களுக்கு இன்னும் ஒரு உதாரணம் மட்டும். அதாவது சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல சுக்குன்னு வந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்து உச்சரிப்பில் வராதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உதாரணம் வரும்போது காமிக்கிறேன். சரிங்களாமா. லகுமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இங்கே பாருங்க, மீமுக்கு சத்து வச்சிருக்காங்களா,
அதுக்கு முன்னாடி இடத்துல சுக்குன்னு இருக்கா, அப்போ இந்த மீம் நமக்கு என்ன ஆகாது, உச்சரிப்பில் வராது. இந்த தாவை கொண்டாந்து இந்த மீமில் தான் ஜாயின் பண்ணும். தும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஜாயின் பண்ணும். புரியுதுங்களாமா? இதுதான் நான் சொன்ன சட்டம். ஓகேவா? தும் இங்கே சுக்குன் பேரு நுனுக்கு அடுத்துதான் தா வந்திருக்கு. தா எஹ்ஃபாவோட எழுத்து. அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும், குன்னா செஞ்சு ஓதணும். சரிங்களாமா? சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு அடுத்துதான் தா வந்துச்சுனாக்கா நம்ம இந்த இடத்துல எஹ்ஃபாவோட சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். இங்கே நூனுக்கு மேலே சத்து இருக்காமா, சத்து செய்யப்பட்ட நூனை வந்து நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். அதே மாதிரி சத்து செய்யப்பட்ட மீமையுமே நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். فَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ முஸ்லிமூன் அப்படின்னு நம்ம இந்த ஆயத்தை முடிக்கணும். அடுத்த ஆயத்தை சொல்லி தட்டாமா? أَمْ كُنْتُمْ شُهَدَاءَ إِذْ حَضَرَ يَعْقُوبَ الْمَوْتُ إِذْ قَالَ لِبَنِيهِ مَا تَعْبُدُونَ مِنْ بَعْدِي قال نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون. இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல ஓதும் போது நிறைய இடங்கள்ல நிப்பாட்டினேன். நோட் பண்ணிங்களாமா? என்ன பண்ணி நிப்பாட்டினேன், நிப்பாட்டும் போது என்ன செய்யல, அங்கே என்ன ஹரக்கத்து இருக்கோ அந்த ஹரக்கத்தை அப்படியே வச்சு சொல்லாமல், உதாரணத்துக்கு இங்கே நான் நிப்பாட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மாதூன் அப்படி நிப்பாட்டினேன்னா, அதாவது ஏன் நிப்பாட்டினேன் அப்படி சுக்குன்னு வச்சு நிப்பாட்டிருக்கேன் இந்த இடத்துல. அதாவது நம்ம வந்து ஒரு இடத்துல மூச்சு வாங்குது நம்ம நிப்பாட்டுறோம் அப்படின்னா, அந்த நிப்பாட்டும் போது நம்ம என்ன செய்யணும், அங்கே என்ன சட்டம் வருதோ அதை கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து நமக்கு அது வக்ஃபுடைய சட்டம். புரியுதுங்களா? அம் குந்தும் இங்கே நமக்கு இல்ஹாரி சபவி சட்டம் வருது. சுக்குன் பெற்ற மீமுக்கு அடுத்ததா மீம் பா இந்த 2 எழுத்துக்களை தவிர வேற எந்த எழுத்துக்கள் வந்தாலும் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், இல்ஹாரி சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். குந்தும் இங்கே நமக்கு இஹ்ஃபாடி சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். ஷுஹதா இங்கே நம்ம வந்து 5 அலிஃபுக்கு நீட்டணும். இது ஹலர யஅகூபல் மௌது இது قال لبنيه இது ஹலர யஅகூபல் மௌது இது قال لبنيه. நிப்பாட்டம் என்ன செஞ்சோம், ஹாக்கு மேலே சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும். சரிங்களாம்மா? நம்ம சேர்த்து ஓத போகிறோம். இப்போ நான் இங்கே இருக்கிற மூச்சு வாங்க நிப்பாட்டிட்டேன். இப்போ நான் அடுத்தா சேர்த்து ஓத போகிறேன் அப்படின்னா நான் வந்து மாதூன மிம்பதி அப்படின்னு ஓதக்கூடாது. இங்கே நம்ம லி பனி நிப்பாட்டினோமா, அப்போ நம்ம என்ன செய்யணும், இங்கேருந்து முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்துட்டு லி பனி ஹி அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்யணும், முன்னாடியிலேருந்து சேர்த்து ஓதணும். லி பனி ஹி மாதூன மிம்பதி அப்படின்னு நம்ம இந்த இடத்த ஓதி முடிக்கணும். இங்கே பாருங்க, நமக்கு சுக்குன் பெற்ற மீமுக்கு அடுத்ததா பா வந்திருக்கு. இக்லாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், நூனே சாக்கின முழுமையாக மாற்றணும். என்னவா மாற்றணும், மீமா மாற்றிடணும். மீமா மாற்றி மிம்பழுதி அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஓதணும். புரியுதுங்களாமா? قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا. இங்கே பாருங்க, காலு இங்கே துவா இருக்கு பார்த்தீங்களாமா, இந்த துவாலை நம்ம நிப்பாட்டலாம். இந்த லாம் அலிஃப் நம்ம நிப்பாட்டக்கூடாது. சரிங்களாமா? இந்த பார்த்தீங்களா ஜீம் இருக்காமா, இங்கே நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஜீம் வந்துச்சு அப்படின்னாக்கா قالوا نعبد إلهك وإله آبائك பாக்கு மேல பெரிய மது வச்சிருக்கனால இது ஒரு 5 அலிஃபுக்கு நீட்டி இப்ராஹீம பாக்கு மேல சுக்குன்னு வச்சிருக்கனால இந்த பாவை நம்ம வந்து கலக்கலா செஞ்சு வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக வ இலாஹம் வாஹிதா. இங்க பாருங்க, தன்வீனுடைய குறியீடு தான் வாவ் வந்திருக்காமா. வாவ் இதகாம் பெல்குன்னா எழுத்து, ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். இங்க ஏமா நீங்க வாஹிதன் அப்படின்னு நிப்பாட்டாம வாஹிதா அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது என் காலில் கேட்டுருச்சு. அதாவது இங்க என்னன்னா நம்ம வந்து வக்குஃபுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். அதாவது ஒரு ஆயத்தினுடைய முடிவுல தோ ஜபர் வந்துச்சு அப்படின்னா அந்த தோ ஜபர் நம்ம என்னமா செய்யணும், ஜபரா மாத்தி நம்ம வந்து நிப்பாட்டணும். அப்போ வாஹிதன் அப்படிங்கிறத வாஹிதா அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும். சரிங்களாமா? வநஹ்னு லஹு முஸ்லிமூன். அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு பேஜ் நம்பர் 27ல இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு அடுத்த ஆயத்துக்கள் சொல்லித்தரமா. நம்ம கிட்ட ஆன்லைன்ல கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நல்லபடியா எல்லா மக்களும் பயனடைஞ்சு
பயின்றுகிட்டு இருக்காங்க. நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் 7th பேட்ச்க்கான அட்மிஷன் முடிஞ்சு 7th பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி 10 days ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ் 8th பேட்ச்க்கான அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் அதாவது மே மாசம் 1ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு இப்போ நாங்க வந்து அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா 2 மாசத்துல இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓத கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஆன்லைன் கிளாஸ்க்கு கண்டிப்பா பேமெண்ட் உண்டும். பணம் கட்டி தான் நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா குர்ஆன் ஓத கத்துக்கிட போறோம். அதுவும் 2 மாசத்துல சின்ன குழந்தைங்கள அதாவது ஒரு 10 வயசு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு 6 வயசு, நம்ம கிட்ட 6 வயசுலேயே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் 75 வயசு வரைக்கும் ஓதிக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நல்லபடியா கத்துக்கிட்டு நல்லா ஓதிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கிட்ட 5th பேட்ச் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த மாசத்தோட 6th பேட்ச் கம்ப்ளீட் பண்றாங்க. துஆ செய்யுங்க எல்லாருமே. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.